டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 6ஆம் கட்ட தேர்தலில் வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் உள்ள 7 மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தற்போது தேர்தல் நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதல் டெல்லியில் வசிக்கக்கூடிய பல்வேறு முக்கிய பிரபலங்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிய நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது டெல்லி சிவில் லைன்ஸ் வாக்குச்சாவடிக்கு வந்து வரிசையில் நின்று வாக்களித்து வரக்கூடிய இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையிலேயே காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி போன்ற முக்கிய நபர்கள் டெல்லியில் உள்ள தங்களுடைய வாக்குச்சாவடியில் வாக்களித்த காட்சியை பார்த்தோம். அதேபோன்று பிரியங்கா காந்தியும் அவருடைய கணவர் ராபர்ட் வத்ராவுடன் வந்து வாக்களித்தார். பல்வேறு பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரபலங்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டக்கூடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் முடிவு என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு மிக முக்கியமான முடிவு என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருந்தார். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய ஜாமீன் தேர்தல் முடிவடைந்து ஜூன் 2ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அவர் மீண்டும் தன்னை உச்சநீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதற்கு பிறருடைய ஜாமீன் முடிவடைகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் மீண்டும் சிறையில் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த தேர்தல் முடிவு தான் சிறைக்கு செல்வதை உறுதி செய்யுமா இல்லையா என்பதாக இருக்கும் என்று அவர் கூறியிருந்தார். கடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி தனித்து களம் கண்ட நிலையில் பாஜக டெல்லியில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளையும் கைப்பற்றியிருந்தது. இந்த நிலையில் முதல் முறையாக ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி அமைத்த நிலையில் தற்போது இந்த வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. டெல்லி சிவில் லைன்ஸில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவாலுடன் வந்து வாக்களித்த இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து களம் கண்டிருந்த ஆம் ஆத்மி இம்முறை காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. அதேபோன்று கடந்த முறை நடைபெற்ற 2019 மக்களவைத் தேர்தலில் டெல்லியில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளையும் கைப்பற்றியிருந்தது பாஜக. உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய பிறகு பாஜக மீதான கடும் விமர்சனங்களை ஆம் ஆத்மியுடைய கட்சியின் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக மீதான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்து வந்தார். அந்த விமர்சனம் என்பது அரசியல் தளத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த முறை பாஜக மற்றும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கிடையே கடும் மோதல் என்பது நிலவி வந்தது. அது பரப்புரை தளத்திலும் சரி வெவ்வேறு தளங்களிலும் அதை எதிரொலித்ததை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தற்போது வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதல் சுமார் 10% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த வாக்குச்சாவடிகளில் பதிவாகக்கூடிய விவரங்களை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று நேற்று நடைபெற்ற உச்சநீதிமன்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் அதற்கு தீர்ப்பளிக்க மறுத்துவிட்டது. குறிப்பாக 17C என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகிறது என்ற விவரத்தை இந்த தேர்தலின் போது வெளியிட்டால் அது குளறுபடிக்கு வழிவகுக்கும் என்பதன் காரணமாக இந்த கோரிக்கை நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.